ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டில் தற்போது 7வது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி இந்த ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டு இருந்தது. இந்த ஜூன் மாதம் இறுதியில் ஒரு முக்கியமான கிரக பயிற்சியானது நடந்தது. இந்த கிரக பயிற்சி நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்ல போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி அப்படின்னு சொன்னல, அப்படி என்ன கிரக பயிற்சி நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சுக்கிரன் தாங்க தற்போது பயிற்சி ஆகிறாரு. அவருடைய பயிற்சி நடந்ததுனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான பலன்களை கொடுக்கும். ஸோ அதில் சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கிரன் முதன்மையான கிரகம் என்று சொல்லலாம். சனிக்கு குருவுக்கு அடுத்ததாக பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சினா சுக்கிர பயிற்சி தான். தற்போது சுக்கிர பயிற்சியானது நடந்திருக்கு. இந்த சுக்கிர பயிற்சியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு சுக்கிர பயிற்சி நடக்கக்கூடிய விவரங்களை ஷேர் பண்ணுறேன். சுக்கிர பயிற்சி என்ன மாதிரி நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சி நடக்கிறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்கும் நிறைய மாற்றம் 12க்குமே ஏற்படும். அதில் குழப்பமும் செலவுகளும் அதிகரிக்கும். உஷாராக இருக்கணும். உங்களோட ராசிக்கு அப்படி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தெளிவாக அந்த விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன சுக்கிர பயிற்சியில் எந்த இடத்துல இருந்து சுக்கிரன் மாறுறாரு அப்படிங்கிற விவரங்களை சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய வேத ஜோதிடத்தில் அசுரர்களுடைய குருவாக கருதப்படுபவர் யாருன்னா சுக்கிரன். அப்பேற்பட்ட சுக்கிரன் நமக்கு எப்படி பலனை கொடுப்பார்னா அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், செழிப்பு இது எல்லாத்துக்குமே காரணியாக கருதப்படுறாரு. சுக்கிரன் இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். சுக்கிரன் பொதுவாகவே 26 நாட்கள் தான் ஒரு ராசியில் இருப்பார். ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு ஈஸியாக மாற்றம் அடைந்துகிட்டே இருப்பார். சுக்கிரனுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கமானது அடுத்த ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தெரியும். அந்த வகையில் சுக்கிரன் மேச ராசியிலிருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறாரு. சுக்கிரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சிறப்பானது என்று சொல்லலாம். ஆயினும் இந்த சுக்கிர பயிற்சியால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும். சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததாக இருக்கும். முக்கியமாக உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பண விஷயத்திலும் தொழில் வாழ்க்கையிலும் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். இப்போது சுக்கிரன் ரிஷப ராசிக்கு செல்வதால் உங்கள் ராசிக்கு எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் வீடியோவோட கடைசியாக உங்களுக்கு சுக்கிர பயிற்சி பரிகாரத்தை ஷேர் பண்ணுறேன். கன்னி ராசிக்காரங்க உத்தரம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தெளிவாக சிந்தித்து உறுதியாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் யோகங்கள் நிறைந்திருக்கும். உங்கள் நட்சத்திர அதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபார வளர்ச்சி பெறும். தொழில் முன்னேற்றம் அடையும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை அமையும். சிலர்லாம் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த புதிய வாய்ப்பு தேடி வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வரவு வரும். புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய கனவு நனவாகும். விரயஸ்தானத்தில் கேது செவ்வாய் சஞ்சரிப்பதால் செலவில் கவனம் இருக்கணும்.
விவசாயிகள் விளைச்சலில் முழுமையான கவனத்தை செலுத்தி வருவது நன்மை தரும். சீருட பணியில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். வியாபாரிகள் முதலீட்டில் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கூட படிப்பில் அக்கறையானது கூடும். பெண்களுடைய நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட், அஸ்தமில் பிறந்த கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. மன வலிமையோடு நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் அதிர்ஷ்டம் இருந்தது இருக்குது. குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கதால் அவரோடு சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் பதவியில் ஏற்படக்கூடிய நெருக்கடி விலகும். குருவின் பார்வைகள் தன, குடும்ப, வாக்கு, சுக, சத்துரு ஸ்தானங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். எதிர்பார்த்த பணம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உடல் பாதிப்பு விலகும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள், பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்கும். ராகு சனியின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இந்த டைம் உங்களுக்கு யோக காலமாக இருக்கும். எடுத்த வேலைகளால் உங்களால் முடித்துவிட முடியும். அதற்கேற்ப ஆதாயமும் உண்டாகும். செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு இது முன்னேற்றமான காலம். புதிய பொறுப்பு, பதவி என ஒரு சிலருக்கு கிடைக்கும். ராசிநாதன் சாதகமாக இருப்பதால் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சஞ்சாரம் ஃபுல்லாகவே சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேரும். இதுவரை இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் உடல்நல அக்கறை தேவை. எதிர்பாராத செலவு சிலருக்கு ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் சமாளிங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களோட நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலனடைங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். துணிவோடு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். ராசி அதிபதி சாதகமாக சஞ்சரித்து நன்மை வழங்குவார். அதனால் உங்களுக்கு நல்லது. நட்சத்திர அதிபதி செவ்வாய் கேதுவோடு இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஏதாவது ஒரு வகையில் செலவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வரவு வரும்போதே அதற்காக செலவும் காத்து கொண்டிருக்கும். 10ல் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் 6வது இடத்துல குரு பார்வையோடு சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் இந்த டைம் நல்லா சுக்கிரனோடு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பை அதிகரிப்பாங்க. கௌரவத்தை உண்டாக்குவாங்க. பணியில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபார லாபம் சிறப்படையும். தொழிலில் இருந்த தடை விலகும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். அரசு வழியில் கூட உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். வெளிநாடு செல்ல மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். உடல் பாதிப்பு விலகும். எதிர்ப்புகள் இல்லாமல் போகும். வழக்குகள்லாம் சாதகமாகும். மன நிம்மதி கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்வில் புதிய பாதை தெரியும். சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேரும். விவசாயிகள் கூட இந்த டைம் கவனமாக செயல்படணும். சிறு வியாபாரிகளுக்கு அதனால் ஆதாயம் கூடும். பெண்களுடைய மனதில் இருந்த குறைகள் விலகும். உடல் பாதிப்பு நீங்கும். பணியில் உயர்வு உண்டாகும். ஸோ இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ சுக்கிர பயிற்சி பரிகாரம் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த பரிகாரம் மறக்காமல் கன்னிராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசிக்கு சுக்கிரன் தனாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி. அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 2-9 அதிபதி. சுக்கிரன் பலம் பெற்றால் நிர்வாகத்திறமை உண்டு. உங்களுடைய புத்தி சாதுரிய பேச்சால் பிறரை நல்வழிப்படுத்துவதில் வல்லவராக இருப்பீங்க. உற்றார் உறவினர் என பந்தங்களோடு வாழ்வீங்க. பலவிதமான யுக்திகளால் பொருளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வல்லவராக இருப்பீங்க. பேச்சை மூலதானமாக கொண்டு தொழிலில் சிறந்தவர்களாக இருப்பீங்க. பிற நாட்டு தொடர்பால் அரசு மூலமாக செல்வ சேரும். ஸோ சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் பரிகாரமாக இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன பண்ணணுன்னா, வெள்ளிக்கிழமையில் பசுவிற்கு அகத்திக்கீரையை வழங்கணும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதனால் சுக்கிர பயிற்சியில் இந்த பரிகாரத்தை மறக்காமல் கன்னிராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கன்னிராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும்.
அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.